அனைவருக்கும் வணக்கம். வழி என்று நீ ஒதுங்கி விடாதே, அந்த வழிதான் உன்னை வலிமையாக்கும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 நம்ம பார்ட் 3 பார்க்குறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ஷரத்து 12 to 35. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணோம் செக்ஷன் 22 கிளாஸ் 1 to 4 பார்த்துட்டோம். இப்போ இன்று கிளாஸ் 5, 6, 7 பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறது என்று சொன்னால், when any person is detained in pursuance of an order made under any law providing for preventive detention, the authority making the order shall, as soon as may be, communicate to such person the grounds on which the order has been made and shall afford him the earliest opportunity of making a representation against the order. இப்போ வழக்கம் போல் இதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாகவும் புரியும், அதே போல் நம்ம எப்பொழுதும் நம்முடைய நினைவில் இருக்கும். பாருங்க, இப்போ இவர் தான் அத்தாரிட்டின்னு வச்சுக்கல, அதிகாரம் படைத்திருக்கின்ற ஒரு அதிகாரி இருக்கார். இவருடைய உத்தரவின் பேரில் தான் இவர் உத்தரவு ஆர்டர் ஒன்று பிறப்பிக்கிறாரு. அந்த ஆர்டரினுடைய அந்த அடிப்படையிலே இவர் தான் என்ன பண்ணுறோம், தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். யார்? இவர் இந்த அக்யூஸ்ட் வச்சுக்கல. இவ்வாறு இவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற போது இந்த உத்தரவு பிறப்பித்த அதிகாரி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா கூண்டாசன் சொன்னால் மாவட்ட ஆட்சியர் பண்ணுவார். அவர் என்ன பண்ணணும், இவரை எதற்காக இந்த தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற காரணத்தை இந்த உத்தரவு பிறப்பித்த உடனேயே இவர் என்ன பண்ண, யாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், சர்ச் பர்சன் யார்? இவர் தான். இவ்வாறு காவலில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நபருக்கு தெரிவித்தல் வேண்டும் உடனடியாக. எதற்காக அவ்வாறு தெரிவிக்க வேண்டும் அடுத்த கேள்வி என்று சொன்னால், இவர் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான அந்த வாய்ப்பினை முன்னதாக ஏர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி கிவன், இவருக்கு என்ன பண்ணும், அதை எதிர்த்து எதிர்வாதம் செய்வதற்கான முன்னதாகவே அவருக்கு ஒரு வாய்ப்பினை கொடுப்பதற்காக அதை தெரிவித்தல் வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த கிளாஸ் 5. சரி, அடுத்து கிளாஸ் 6 பார்ப்போம். என்ன சொல்லுது? Nothing in class 5 shall require the authority making any such order as is referred to in that class to disclose facts which such authority considers to be against the public interest to disclose. சரி சார், இப்போ சொல்லிட்டாங்க இந்த அத்தாரிட்டி இவர் ஏன் அந்த தடுப்பு காவல் சட்டத்தில் வைக்கப்பட்டு இருக்கின்றது என்ற காரணம் சொல்ல வேண்டும் சொல்லியிருக்காங்க சார். அப்படி என்றால் எப்பொழுது இந்த அதிகாரியானவர் இந்த டீடைன் செய்த நபருக்கு எதற்காக டீடைன் செய்தோம் என்ற விவரத்தை சொல்ல தேவையில்லை என்று சொன்னால், ஆஸ் பர் கிளாஸ் 6 படி அது பொதுநலனுக்கு எதிராக, சப்போஸ் இவர் சொல்லுகின்ற விஷயம் இவரிடம் அந்த கிரவுண்ட்ஸை அது பொதுநலனுக்கு எதிரானதாக இருக்கின்ற போது அவ்வாறு எதற்காக இவர் டீடைன் செய்யணும் என்பதை இந்த அதிகாரி சொல்ல தேவையில்லை என்பதால் கிளாஸ் 6 சொல்லியிருப்பாங்க. இப்போ கிளாஸ் 7 பார்க்க போகிறோம். பார்லிமெண்ட் மே பை லா பிரிஸ்கிரைப் இல்லை ஏ த சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்டர் விச் அண்டு த கிளாஸ் ஆர் கிளாஸஸ் ஆஃப் கேசஸ் இன் விச் எ பர்சன் மே பி டிடைன்டு ஃபார் எ பீரியட் லாங்கர் தேன் 3 months under any law providing for preventive detention without obtaining the opinion of an advisory board in accordance with the provision of subclass A of class 4. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் B பாருங்க, subclass B. The maximum period for which any person may in any class or classes of cases be detained under any law providing for preventive detention and the scene சொல்லுது, the procedure to be followed by an advisory board in an inquiry under subclass A of class 4. இதான் சொல்லுது. இப்போ நம்ம வழக்கம் போல் ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். சரி, இப்போ இது பார்லிமெண்ட்டு, இது அட்வைசரி போர்டு, இவர் டீடைன் பர்சன். இப்போ நம்ம ஏற்கனவே கிளாஸ் 4 சப்கிளாஸ் ஏ என்ன பார்த்தோம், இப்போ இவரை டீடைன் பண்ணுறோம், 3 மாதங்கள் வரை டீடைன் பண்ணலாம். அதுக்கு மேலே அவர் டீடைன் பண்ணணும்னு சொன்னால் இந்த அட்வைசரி போர்டுடைய அனுமதி வேண்டும்.
சொல்லுச்சுல்ல. ஆனால் இங்கே கிளாஸ் 7ல் சப் கிளாஸ் ஏவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவரை 3 மாதத்திற்கு மேலவும் வைக்க வேண்டுமென்றால் இந்த அட்வைசரி போர்டு அனுமதி இல்லாமல் இந்த பாராளுமன்றமானது இவரை டீடைன் செய்வது சம்பந்தமாக 3 ஆண்டுக்கு மேலும் வைக்கலாம் என்று ஒரு சட்டம் இயற்றுகின்ற போது அந்த சமயத்தில் 3 மாதத்திற்கு மேலவும் வைக்கலாம் என்று சொல்லுதான் கிளாஸ் 7ல் சப் கிளாஸ் ஏ. இப்போது சப் கிளாஸ் பி என்ன சொல்லுது? இப்போது ஏதோ ஒரு சட்டத்தின்படி ஒரு வகையங்கள் அந்த வழக்கு சம்பந்தமாக இவரை காவல் அடைப்பு வைத்திருக்கின்ற போது இவர் இந்த 3 மாதத்திற்கு மேலாகவும் காவலில் மேக்ஸிமம் பீரியடு வைக்கலாம் என்பதற்கு இந்த பார்லிமெண்டமானது ஒரு சட்டம் இயற்றலாம் சொல்லுது. சரி, அடுத்து சப் கிளாஸ் சி என்ன சொல்லுது என்று சொன்னால், இப்போ இந்த அட்வைசரி போர்டு இருக்குல்ல, இந்த அட்வைசரி போர்டு ஆனது இவரை காவல் நீட்டிப்பு செய்கின்ற போது அந்த விசாரணை செய்கிறார்ல, அந்த விசாரணையினுடைய நடைமுறை என்ன என்பதை பற்றியும் பார்லிமெண்ட் ஆனது சட்டம் இயற்றலாம் என்று தான் சப் கிளாஸ் சி. இப்போ கிளாஸ் 7ல் ஏ என்ன சொல்லுது? அட்வைசரி போர்டினுடைய அந்த அனுமதி இல்லாமலேயே இவரை 3 மாதத்துக்கு மேலாக தடுப்பு காவல் வைத்திருக்கலாம். சரி, சப் கிளாஸ் பி என்ன சொல்லுது? இந்த பாராளுமன்றமானது சட்டம் இயற்றுகின்ற போது இவர் என்ன பண்ணும்? 3 மாதத்துக்கு மேலாக தடுப்பு காவல் வைக்கலாம் என்று சொல்லுது. சப் கிளாஸ் சி என்ன சொல்லுது என்று சொன்னால், இந்த அட்வைசரி போர்டு இல்லை, அது விசாரணையின் போது என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்லிமெண்ட் சட்டம் இயற்றலாம் என்று சொல்கிறது. இப்போ இந்த ஆர்டிகல் 22க்கான தொடர்புடைய கேஸ் லாஸ் என்ன என்பதை பார்ப்போம். ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1950, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 27. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த தடுப்பு காவல் வைத்திருக்காங்கல்ல, இந்த தடுப்பு காவல் வைத்திருப்பதை பற்றிய சட்டங்களை பற்றிய சொல்லுகின்ற கேஸ் லாஸு. அடுத்து செகண்டு, பங்கஜ் பன்சால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2023 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் ஆன்லைன், சுப்ரீம் கோர்ட் 1200. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது இந்த கைது செய்யப்பட்ட நபர் இருக்கல்ல, அந்த நபருக்கு அவருடைய எதற்கு கைது செய்தார் என்பதை பற்றிய அதை என்ன பண்ணணும், அந்த எழுத்து மூலமான அந்த நகலினை கொடுப்பதை பற்றி வலியுறுத்தியிருக்கின்ற வழக்கு. இப்போ 3வது வழக்கு பார்த்தீங்கன்னா, பிரபீர் புர்காயஸ்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி 2024 இந்தியா சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 414. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது ஒருவரை கைது செய்த உடனேயே எதற்காக கைது செய்தோம் என்பதனை உடனுக்குடன் தெரியப்படுத்த பற்றிய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கின்ற வழக்கு இது. இப்போ அடுத்து என்ன, இது தொடர்புடைய பிரிவுகள் மற்ற சட்டங்களில் எங்கெங்கே எந்த பிரிவில் இருக்குது என்பதை பற்றி பார்ப்போம். BNSS 2023ல் சாப்டர் 5 வந்து அரெஸ்ட் இருக்கும் 35 to 62. இப்போ 38ல சொல்லியிருப்பாங்க, அந்த நபரை வந்து கைது செய்த நபர் அவருடைய வழக்கறிஞரை சந்திப்பதற்கான உரிமை. 47ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதை அரெஸ்ட் பண்ண உடனே அவர் பெயிலில் செல்வதற்கான அந்த உரிமையை பற்றி அவர்கள் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி 57ல் பார்த்தீங்கன்னா, உடனே கைது செய்த உடனேயே மேஜிஸ்ட்ரேட்டிடம் கொண்டு செல்வதில் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் 58ல் பார்த்தீங்கன்னா, அதாவது 24 மணி நேரத்திற்கு மேலாக அவரை டீடைன் அடைத்து வைத்தல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்போ சாப்டர் 6ல் 63 to 93 ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ், அது முன்னிலையாவதற்கு கட்டாயப்படுத்தல், அந்த அத்தியாயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. 78லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது கைது செய்த நபரானவர் எந்தவித காலதாமதம் இல்லாமல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கும். இவ்வாறாக நாம் எந்த சட்டப்பிரிவுகளை படித்தாலும் அதற்கான கேஸ் லாஸு, தொடர்புடைய பிரிவுகள் மற்ற சட்டங்களில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி சேர்த்து படித்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்ததில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.